எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து இந்த கிறிஸ்மஸ்க்காண்டி வந்து நம்ம வந்து கேக்லாம் செய்கிறோம். அதை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அந்த பாட்டு இது வந்து இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்கிறேன். அதுக்கு வந்து மைதா மாவு வந்து 150 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெள்ளைச்சீனி வந்து 200 கிராம் எடுத்துக்கோங்க. பட்டர் வந்து 150 கிராம் எடுத்துக்கோங்க. 2 முட்டை எடுத்துக்கோங்க. கொக்கோ பவுடர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து 1½ டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. வினிகர் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெள்ளை வினிகர். சூடான தண்ணி வந்து 100 ml எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சோடாப்பு வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ மைதா வந்து நம்ம அந்த ஜல்லடையில் போட்டுட்டு அதில் வந்து அதில் வந்து இந்த பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடா சால்ட் எல்லாம் போட்டு நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து காஃபி பவுடரும் கொக்கோ பவுடரை வந்து அந்த சூடான தண்ணியை வச்சு மிக்ஸ் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் எசன்ஸும் வினிகரும் ஒன்றா சேர்த்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மைதாவும் பேக்கிங் பவுடர் சோடா உப்பு சால்ட் எல்லாம் தனியாக அது எல்லாத்தையும் நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா இது ஜல்லடையில் சலித்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பட்டரை வந்து எக் பீட்டரை வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. பட்டரை அடித்து எடுத்து முடித்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சீனியை சேர்த்து வெள்ளை சீனியை சேர்த்து அதையும் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை தனியாக வந்து ஒரு இதில் தனியாக வேறு கிண்ணத்தில் வச்சு அதை பீட் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து முட்டையோட அந்த அந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். மைதா மாவு எல்லாம் ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மைதா கூட வந்து அந்த கொக்கோ பவுடர் அதெல்லாம் கூட அது கூட சேர்த்து வச்சதெல்லாம் சேர்த்து அதில் வந்து நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் ட்ரேயில் வந்து அதை வச்சுட்டு ஓடிஜியில் வந்து 150 டிகிரி செல்சியஸில் வச்சு 40 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ளே இருக்கிற அந்த க்ரீம் இதை வந்து நல்லா எடுத்து தனியாக ஒரு சட்டியில் வச்சு அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த கேக்கை வந்து 2ஆக வந்து கத்தியை வச்சு அதை சீவி தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த வாட்டர் வந்து சுகர் சிரப் வாட்டரை வந்து அது மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அது மேலே வந்து அந்த இதெல்லாம் க்ரீம் எல்லாம் தடவிடுங்க. தடவிட்டு திரும்பி அடுத்த லேயர் எடுத்து மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பி வந்து அது மேலேயும் அந்த சுகர் சிரப்பை போட்டுட்டு மேலே வந்து அந்த க்ரீமை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இது எல்லாத்தையும் வந்து அந்த சாக்லேட்டு இருக்குல்ல டார்க் சாக்லேட்டை வந்து திருவி எடுத்து அது மேலே தேய்ச்சி மேலே வந்து போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற அந்த க்ரீமில் வந்து செடி பழத்தை வச்சுட்டு நடுவில் வந்து நீங்கள் வந்து அந்த டார்க் சாக்லேட்டை வந்து தூவி விட்ருங்க. இதை மாதிரி செஞ்சு சமைச்சி கிறிஸ்மஸ்க்கு வந்து எல்லாருக்கும் கொடுங்க. நன்றி.